வணக்கம். என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, காலையில இந்த பக்கம் வந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதை கொஞ்சம் டான்ஸ் ஆடி பார்ப்போமே ஆடிட்டேன். நல்லா இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இன்னொன்று உங்களுக்கு முக்கியமான விஷயம், இந்த இடத்த பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. இந்த இடத்துல நைட்டு ஆனால் ஆவிகள் நடமாறதாகவும், ஒரு பெண் உருவம் வந்து வெள்ளை ஊதி போத்திட்டு இந்த பக்கத்தையே சுத்தி சுத்தி வர்றதாகவும் இந்த இடத்துல அடிபட்டுட்டு இருக்கு பேச்சு. அது உண்மையா பொய்யான்னு பார்க்கலான்ற ஒரே காரணத்துக்காக தாங்க நாங்கள் இந்த பக்கம் வந்தோம். நைட்ல இருந்து இங்கே தாங்க இருக்கிறோம். அப்படி இருந்து ஒன்றுமே எங்கள் கண்ணில் அகப்படலை. இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லுங்க, நைட்டே ஒரு கார் இந்த பக்கம் வந்துனே இருக்குங்க. வந்துட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு வெள்ளையா ஒரு உருவம் தெரிஞ்சு, என்னடா அதுன்னு போய் பார்த்தா எங்கள் வீட்டு பாட்டியாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே சாட்சி சிரிச்சுட்டாங்க அமைதியாக. அப்புறம் மக்கள் தான் அதிகமாக பீதி ஏற்படுத்துறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆனால் உடனே பேய்கள்லாம் இந்த பக்கம் வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த ஆஞ்சநேயர் இருக்கிறதால தான் இங்கெல்லாம் எந்த ஆபத்தும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு நமக்கு தெரியலைங்க. ஆனால் உண்மை அப்படிதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எது உண்மை எது பொய்ன்னு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இங்கே வாங்க, அதான் அந்த மலையை ஜூம் பண்ணு. அதுவும் அங்கே அங்கே அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உச்சி மலையில தாங்க ஒரு ஜோதி ஏற்படுதுங்க நைட். ஆனால் அந்த ஜோதியில் இருந்துதான் இந்த என்ன சொல்றது, அந்த ஆவிகள்லாம் உருவாகிறதா இந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரிக்கும் தூத்துக்குடிக்கும் நடுவுல போற ஒரு ரோடுங்க இது. கன்னியாகுமரிக்கும் தூத்துக்குடிக்கும் எங்கடா ரோடு இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம். அது உண்மையில இந்த ரோடு அங்கதான் போய் சேருது. இந்த பக்கம் போனா கன்னியாகுமரி, அந்த பக்கம் போனா தூத்துக்குடி. சரி, அது நம்மளுக்கு கண்ணை விட்டு எங்கன்னா போய் சேர்த்தான். அப்புறம் வாங்க, இந்த ஜனங்கிட்ட யாருக்கிட்டையாவது நம்ம ஏதாச்சும் கேட்போம். கண்ணுக்கு தெரிஞ்சு யாருமே வரல. தூரத்துல ஒருத்தன் இருக்கான். பகுதியில் யாரும் இல்லைங்க, நம்ம யாரையும் கேட்க முடியாது, நம்மளே தான் மாற்றி மாற்றி பேசிக்கணும். ஏன்னா இங்கே ஒரு புதுசாக ஒரு நபர் இருக்காரு, அவர்கிட்ட மட்டும் நம்ம என்னன்னு கேட்போம். ஹலோ ஹலோ, நீங்கள் இந்த ஊருங்களா? ஆமாங்க, இந்த ஊர் தாங்க. எத்தனை வருஷமா இந்த ஊரில் இருக்கீங்க? சுமார் 1938 இருக்கிறேங்க. 38 இருக்கீங்க? என்ன இது சின்ன பையன் மாதிரி தெரியுது, 38 எனக்கு வயசு இப்போதாங்க 16 ஆகுது. ஓ சரிங்க. இந்த ஊர் இந்த தெருவில் வந்து இந்த ரோட்டில் வந்து பேய்கள்லாம் இருக்கிறதா பேசிக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, நிறைய பொம்பளை பேய் தாங்க இருக்குது. நைட் ஆனால் நிறைய பேர் தள்ளின்னு வராங்க. அது தள்ளின்னு வந்து முடிச்சுட்டு தள்ளின்னு போயிடுறாங்க. நீங்கள் ஏதாச்சும் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருக்குங்க. நான் ஒரு நாள் தனியாக வரும்போது என் ஜட்டியை உருவிச்சுங்க. ஐயோ, ஜட்டி விடுற அளவுக்கு இங்கே பெரிய பேய்கள்லாம் இருக்குதுங்களா? சரிங்க. அப்புறம் அதனால் வந்து நான் ஜட்டி, பேண்ட்டு, பெல்ட்டு இதெல்லாம் போடாமல் இந்த சைடு வரதே கிடையாதுங்க. அப்படியே வந்தாலும் என் கூட நான் 4-5 பேர் சேர்த்துட்டு தான் வரதுங்க. அப்படிங்களா? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த ஜனங்களுக்கு? ஜனங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னாக்கா, இந்த பஸ்ஸு கூட அந்த பொம்பளை பேய் தாங்க ஓட்டுது. வேறு இந்த மாதிரி ஓவர் ஸ்பீடில் போகிறதால தாங்க இங்கே ஆபத்துலாம் நிறைய ஏற்படுது. அதை கொஞ்சம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் மக்கள்கிட்ட தான் கேட்டு சொல்லணும். சரி வாங்க நம்ம நிகழ்ச்சி போவோம். என்ன பண்ணலான்னாக்கா, நிறைய பேர் மேட்ரு பொண்ணு சொல்லிட்டு ஊர் ஊராக தெருவாக அலையிறாங்க. அதெல்லாம் தப்புங்க.